மன்னார் பாதையை திறந்து புத்தளம் பாதையை திறந்து தருவோம் என்று சொல்லிவிட்டு இன்று அதை நீதிமன்றத்திலே போய் அந்த 15 வருஷத்துக்கு முன்னர் போடப்பட்ட வழக்கின் அந்த எதிரிகளோடு சதிகாரர்களோடு அதாவது டயஸ்போராவுடைய ஏஜென்ட்களோடு சேர்ந்து இந்த அரசாங்கத்துடைய அமைச்சர் அல்லது அமைச்சருக்கு கீழே இருக்கின்ற 2 நிறுவனங்கள் போய் அந்த வழக்கின் ஊடாக மன்னார் புத்தளம் பாதையை நிரந்தரமாக மூடுவீர்களாக இருந்தால் அந்த துரோகம் நாங்கள் உங்களின் மீது ஒரு நல்லெண்ணம் கொண்டிருந்தோம். ஏன் இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கம் என்று நாங்கள் நல்லெண்ணம் கொண்டோம். அது மாத்திரம்தான் இந்த அரசாங்கத்திலே நாங்கள் காணுகின்ற ஒரு நல்ல ஒன்றாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் இந்த பாதையை நிரந்தரமாக மூடுவதற்கான துரோகத்தை செய்கின்றது என்றால் அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. மைத்திரிபாலவுடைய அரசாங்கம் அதற்கு எதிராக முடிவெடுக்கவில்லை. கோட்டாபயுடைய அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை. ரணில் விக்ரமசிங்கவுடைய அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை. மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை. உங்களுடைய இந்த என்பிபி அரசாங்கத்துடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் வைல்ட் லைஃபும் நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கு போட்ட துரோகிகளோடு சேர்ந்து அந்த வழக்கு போட்ட எதிரிகளோடு சேர்ந்து நாங்கள் இந்த வழக்கோடு உடன்படுகிறோம், எனவே இந்த வழக்கை விடுவீங்கள் என்று நீதிமன்றத்திலே போய் சொல்லியிருப்பது யார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம், இந்த அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள், இந்த அரசாங்கத்துடைய அமைச்சர் அல்லது அந்த அரசாங்கத்துடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இந்த அரசாங்கத்துடைய வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் தான் நீதிமன்றத்திலே போய் அந்த பாதையை அந்த வழக்கை நியாயப்படுத்தி அந்த வழக்கில் இருந்து தீர்ப்பு ஏதும் வழங்கவில்லை, மூடுமாறு தீர்ப்பு வரவில்லை. நாங்கள் திறந்த பாதைக்கு எதிராக போடப்பட்ட வழக்கின் அந்த வழக்காளிகளோடு சேர்ந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நியாயமான வேலை அல்ல.